ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1/4 கிலோ நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். அதில் 10 to 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறமா மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 6 to 7 விசில் சிம்லேயே வச்சு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்து வரவும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். நான் தாளிப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா செவந்து வரவும் இதில் நம்ம 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரியவும் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம 1 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வரமிளகா செவந்து வரவும் நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது நான் இதில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு 3ஐயும் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நல்லா வதங்கி வரவும் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்து வதங்கவும் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வேக வச்சுருக்க நெஞ்செலும்பு சூப்பையும் சேர்த்துக்கலாம். நான் பசங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் சூப்பு. அவ்வளோதான், இது நல்லா கொதித்து வரவும் கொஞ்சமாக தேங்காயை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரை கொதிக்க வைக்கணும். அவ்வளோதான், நம்ம நெஞ்செலும்பு சூப்பு தயாராகிடும்.